செயலை விதையுங்கள், பழக்கம் உருவாகும். குணத்தை விதையுங்கள், உங்கள் எதிர்காலம் உருவாகும். உங்கள் அனைவருக்கும் சிநேகிதி சுபா சேனல் சார்பாக ஆத்மார்த்த வணக்கங்கள். இது உங்கள் தோழி சுபலட்சுமி முத்துக்குமரன். செவ்வாய்க்கிழமை பிப்ரவரி 11ஆம் தேதி தைப்பூச திருநாள் வருது. செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு உகந்த நாள். இந்த வருடம் அதே நாள்ல தைப்பூச திருநாள் வர்றதுனால இன்னும் கொஞ்சம் விசேஷம். ஒரு திருநாள் வருது அப்படின்னா அன்னைக்கு அந்த கடவுளை வழிபடணும். அதற்குரிய விதிமுறைகள், அதற்குரிய நடைமுறைகள் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். முருகனை வழிபட்டு பூஜை செய்து அவருக்குரிய மந்திரங்களை பாடி நாம் அவளை வழிபட்டா அவர் நல்ல பலன்களை தருவாரு. நமக்கு எல்லாமே தெரியும். அது மட்டும் இல்லை, வழிபாடுன்றது நம்மளால இயன்ற அளவு செய்யறது தான். கடவுள் என்னைக்குமே இதை செய், நான் உனக்கு இதை தரேன்னு சொல்றதே கிடையாது. அப்படி இருக்கும்போது நம்மளால என்ன முடியுமோ அதை செஞ்சு நம்ம வழிபட்டோம்னா கண்டிப்பா அதற்குரிய பலனை கடவுள் நமக்கு தருவாரு. முடிஞ்சவங்க உபவாசம் இருக்கலாம், முடியாதவங்க நம்ம சரவண பவ அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம வேலையை பார்க்கலாம். இப்போ இந்த தைப்பூச திருநாள் கொண்டாடுறோம் இல்லையா, அதோட மகத்துவத்தை பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். இந்த திருநாள், அதாவது தைப்பூச திருநாள் புண்ணியம் தரும் பூசம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நாள் எதுக்காக கொண்டாடப்படுது, இந்த திருநாள் பத்தின வரலாறு, அதாவது சங்க இலக்கியங்கள் சொல்றது என்ன அப்படிங்கிறதா இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். முருகப்பெருமாளை தமிழர் கடவுள்னு சொல்லுவாங்க. முருகன் வழிபாடு தமிழ் சமூகத்தின் தொன்மையான வழிபாடு. சங்க இலக்கியத்திலேயே முருகன் வழிபாடு பற்றிய தகவல்கள் நிறைய இருக்கு. தொன்று தொட்டு பூச திருநாள்ல முருகப்பெருமானை வழிபடும் வழக்கமும் இருந்துட்டு தான் வருது. பூச நாளில் வேலன் வெறியாட்டு என்ற முருக வழிபாடு, ஆண் பெண் என்ற 2 பாலருக்கும் வேல் பிடித்து ஆடிய செய்திகள் கூட சங்கத்தமிழ் இலக்கியத்துல உண்டு. இந்த திருநாளை பத்தி நாம ஒவ்வொரு தகவல்களா பார்ப்போம். தைப்பூசம்ன்றது ரொம்ப சுபிக்ஷமான நாள் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. அதனால அன்னைக்கு தொடங்குற காரியங்கள் எதுவா இருந்தாலும் சிறந்த பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பூச நன்னாள்ல கோயிலுக்கு போக முடியாதவங்க வீட்டிலேயே உபவாசம் இருந்து முருகப்பெருமான வழிபடலாம். முருகனின் புகழ் பாடும் பாடல்களை அன்னைக்கு முழுதும் பாடுவது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். தைப்பூச நன்னாள்ல வேல் வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது. வீட்டில் வேல் வச்சிருக்கவங்க அதுக்கு வேல் வழிபாடு செய்யலாம். நம்மளால முடிஞ்ச பொருட்களை வாங்கி அபிஷேகம் பண்ணி ஆராதனை செய்து ஒரு சின்ன நெய்வேத்தியம் வைத்து கூட நாம வழிபடலாம். நெய்வேத்தியம் அப்படிங்கும்போது அது நாம ரொம்ப மெனக்கெட்டு சமையலறையில செஞ்சு பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. ஒரு கல்கண்டோ ஒரு சின்ன பேரிச்சம்பளமோ வச்சு கூட நம்ம நெய்வேத்தியமா வழிபட்டு இறைவனை கும்பிடலாம். தைப்பூச நாள்ல திருப்புகழ் மகா மந்திர பூஜை, மகா ஸ்கந்த ஹோமம் போன்றவற்றை செய்யறதும் ரொம்ப நல்லது. அதுல கலந்துக்கிறதும் நம்மளோட மன விருப்பங்களை நிறைவேற்ற உதவும் அப்படின்னு சொல்றாங்க. இந்தியா மட்டும் இல்லைங்க, இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா, மொரீஷியஸ், சுமத்திரா போன்ற தென்கிழக்கு ஆசிய பகுதிகள், ஆஸ்திரேலியா, ஃபிஜி, தென்னாப்பிரிக்கா போன்ற பகுதிகளிலையும் ரொம்ப ரொம்ப விமர்சையா இந்த விழா கொண்டாடப்படுது. ரணியவர்மன் அப்படிங்கிற ஒரு மன்னன் தில்லையம்பதியில பல்வேறு திருத்தொண்டுகள் செஞ்சு ஒரு தைப்பூச நன்னாளில்தான் ஈசனை நேருக்கு நேர் சந்தித்து பெரும் பேறு பெற்றான் அப்படிங்கிறது தில்லை புராணம். புகழ்பெற்ற காவடி சிந்து பாடல்கள் நடைப்பயணமாக பழனிக்கு காவடி சுமந்து வந்து பக்தர்களால் பாடப்பட்டு தான் அது பிரபலமாச்சு இல்லையா. இந்த தைப்பூச திருநாள்ல அந்த மாதிரி பாடல்களும் நாம கேட்கலாம். தைப்பூச நாள்ல சென்னை கபாலீஸ்வரருக்கு தேனால அபிஷேகம் பண்ணுவாங்களாம். அது ரொம்ப விசேஷமா. இந்த அபிஷேகத்தை பார்த்தா பிறவி பிணி அகலும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. கொங்கு மண்டலத்தை எடுத்துட்டோம்னா அங்க உள்ள பக்தர்கள் எல்லாரும் கொடுமுடியில பாயும் காவிரி தீர்த்தத்தை எடுத்து தீர்த்த காவடியாக அவங்கவுங்க ஊர் முருக ஆலயங்களுக்கு கொண்டு போவதை வழக்கமா வச்சிருக்காங்க. ஊதிமலை உத்தண்ட முருகப்பெருமான் ஆலயத்துல உள்ள கொங்கண சித்தருக்கு செய்யப்படும் 108 மூலிகை அபிஷேகம் ரொம்ப விசேஷம். காரணம், இது பல வியாதிகளை தீர்க்க வல்லதுன்னு சொல்றாங்க. இந்த தைப்பூச நன்னாள்ல தான் சப்த கன்னியருக்கு ஈசன் காட்சி அளித்து வரங்கள் அளித்தார் அப்படின்னு குளித்தலை கடம்பவனநாதர் அவரோட தல வரலாறு சொல்லுது. சோழர்கள் காலத்துல தைப்பூச விழா கூத்துக்கள் நடைபெற்ற ஒரு கேளிக்கை விழாவாக இருந்துச்சாம். இதை திருவிடைமருதூர் மகாலிங்கேஸ்வரர் கோயில் கல்வெட்டுக்கள் சொல்லுது.
வள்ளலார் ராமலிங்க சுவாமிகள் ஒளி ரூபமாக இறைவனோடு கலந்த வடலூர் மேட்டுக்குப்பத்துல தைப்பூச நாள்ல லட்சக்கணக்கான மக்கள் கூடி வள்ளலார் விழாவை கொண்டாடுறாங்க. முருகப்பெருமானுக்கு 16 விதமான காவடிகள் எடுப்பது இந்த நாள்ல விசேஷம். பால் காவடி, பன்னீர் காவடி, புஷ்ப காவடி, சக்கர காவடி, தீர்த்த காவடி, பறவை காவடி, மச்ச காவடி, மயில் காவடின்னு ஒவ்வொரு காவடிக்கும் தனித்தனியே பலன்கள் இருக்கு. முருகப்பெருமான் வள்ளிய மணந்ததால தெய்வ யானை அம்மை ஊடல் கொள்ள அதை முருகப்பெருமான் தீர்த்த நல்ல நாள் இதுன்றனால திருவூடல் விழா இந்த நாள்ல முருகப்பெருமான் ஆலயங்கள்ல நடைபெறுமாம். மயிலம், விராலிமலை ஆலயங்கள்ல இந்த நாள்ல தோன்றும் முருகப்பெருமானின் மயில் வாகன சேவையை காண்பது ரொம்ப விசேஷம். இதனால பிறவி பிணி தீர்க்கும் அப்படின்னு சொல்றாங்க. முருகப்பெருமானுக்கு உகந்த நாளான தைப்பூச திருநாள்ல முருகன் குடியிருக்கும் கோயில்களுக்கு பாத யாத்திரை போறதும், காவடி சுமக்கிறதும், வேல் குத்துறதும், அழகு குத்துறதும் போன்ற நேர்த்திக்கடன்களை செய்வது பக்தர்களோட வழக்கம். இந்த நாள்ல வேண்டி வழிபடும் அன்பர்கள் கல்வி, செல்வம், ஞானம் மூன்றிலும் ரொம்ப சிறந்து விளங்குவாங்கன்றது ஒரு ஐதீகம். திருஞான சம்பந்தர் அங்கம் பூம்பாவையை திருப்பதிகம் பாடி உயிரோடு எழுப்பிய அற்புதம் நடைபெற்றதும் இந்த தைப்பூச நாள்ல தான். பூச நாள்ல புனித நீராடி ஈசனை பணிவது தென்னக மக்களின் வழக்கம் அப்படிங்கிறத பூசம் நாம் புகுவதும் புனல் ஆடவே அப்படின்னு பெருமையோட சொல்றாங்க திருநாவுக்கரச பெருமான். திருவிடை மருதூர்ல தைப்பூச நாள்ல புனித நீராடுவதன் பெருமைய திருஞான சம்பந்தர் இப்படி பாடியிருக்காரு. பொதுவா பூச நட்சத்திரம் குரு பகவானுக்கு உரியது. ஆலமர் செல்வனாம் தென்முகக் கடவுள் ஈசனுக்கே குருவாக அருளியவன் முருகப்பெருமான். அதனால இந்த நாள்ல முருகனை வழிபடுவது குருவின் அருளை பெற்றுத்தரும். தைப்பூச நட்சத்திரத்து அன்னைக்கு முருகப்பெருமான் வள்ளி பிராட்டிய மணந்து கொண்டார் என்றும் சில புராணங்கள்ல சொல்லப்படுது. படைப்புல நீரும் நீரிலிருந்து முதல் உயிரினமும் தோன்றிய நாள் தைப்பூச மாத பூச நாளில்தான் அப்படின்னு சொல்லுது புனித நூல்கள். அதனாலேயே இந்த நாள்ல தான் ஒவ்வொரு ஆலயத்திலும் தெப்போற்சவம் நடைபெறும். வேல் வேறு வேலவன் வேறு இல்லை. பிரம்ம வித்யா என்று போற்றப்படும் ஞான வேல குமரன் சக்தியிடம் பெற்ற நாள் இந்த நாள். நெல்லையம்பதியில அன்னை காந்திமதி நெல்லையப்பரை வணங்கி தாமிரபரணியில நீராடி தவம் இருந்து ஒரு தைப்பூச திருநாள்ல தான் அருள் பெற்றாள் அப்படிங்கிறது தல புராணம். திருவரங்கத்து நம்பெருமாள் இருக்கார் இல்லையா, அவரு தன்னோட தங்கையான சமயபுரம் மாரியம்மனுக்கு காவிரி கரையில சீர்கொடுக்கும் விழா நடப்பதும் இந்த நாள்ல தான். தில்லையில் தை மாத பௌர்ணமி கூடிய பூச திருநாளில் வியாக்கிரபாதர், பதஞ்சலி, ஜைமினி ஆகிய மூவருடன் மால், அயன் 33 கோடி தேவர்கள், முனிவர்கள் மற்றும் சக்தி கண்டு மகிழ ஆனந்த தாண்டவம் ஆடியதும் இந்த நாள்ல தான். வரகுண பாண்டியனின் பிரம்மகத்தி தோஷத்தின் திருவிடை மருதூர் ஈசன் போக்கிய நன்னாள் இது. அதனாலதான் இந்த நாள்ல ஈசனை வணங்குறதும் சகல தோஷங்களை போக்குன்னு நம்புறாங்க. திருவிடை மருதூர் காவிரியின் படித்துறைக்கு பூசத்துறை கல்யாண தீர்த்தம் என்ற பேரும் உண்டு. தைப்பூசத்தில் ஈசனும் சக்தியும் ரிஷப வாகனத்தில் இந்த படித்துறைக்கு வந்து தீர்த்தவாரி செய்து வீதி உலா வந்து ஆலயம் செல்வார்களாம். இந்த காட்சியை காண்பவர்களுக்கு கல்யாண வரம் உடனே கிட்டுமாம். குரு பகவானுக்கு உரிய நாள் வந்து வியாழன், முருகனுக்கு செவ்வாய். முருகன் குரு 2 பேருக்கும் உகந்து ஒரு முக்கியமான நாளா இந்த தைப்பூச திருநாள் வருது. செவ்வாய்க்கிழமை வர்றதுனால இன்னுமே விசேஷம். மலேசியாவில் உள்ள 10 மலை முருகன் கோவில்ல உள்ள பிரம்மாண்ட முருகப்பெருமான் சிலைக்கு வான்வழியே ஹெலிகாப்டர் மூலமாக செய்யப்படும் புஷ்ப அபிஷேகம் கண்கொள்ளா காட்சியாக இருக்குமாம். அது இந்த நாள்ல, அதுவும் தைப்பூச திருநாள்ல நடக்கும்ன்றது ஒரு விசேஷம். இந்த மாதிரி நிறைய சிறப்புகளை பெற்ற இந்த தைப்பூச திருநாள்ல ஏதாவது ஒரு நல்ல காரியம் தொடங்கணும்னு நீங்க நினைச்சிருந்தா கண்டிப்பா அந்த நாள்ல தொடங்குங்க. அது மட்டும் இல்லாம முருகப்பெருமானுக்கு உகந்த மந்திரம், வேல் மந்திரம் நாம படிக்கலாம். சுப்பிரமணிய புஜங்கம் படிக்கலாம். ரொம்ப கஷ்டமான சமஸ்கிருத பாடல்கள் படிக்க முடியாட்டியும் எளிமையான தமிழ் பாடல்களை பாடி நாம அன்னைக்கு முருகப்பெருமான வழிபடலாம். எதுவுமே முடியலையா, முருகா எல்லாமே உன் செயல் அப்படின்னு சொல்லிட்டு ஓம் சரவண பவன் சொல்லிட்டு வழிபட்டுட்டு நாம நம்ம வேலையும் பார்க்கலாம். எப்படி வழிபட்டாலும் யாமிருக்க பயமேன் என்ற ஒரு வார்த்தையை சொல்லி நமக்காக அபயம் அளிக்கிறார் அந்த முருகப்பெருமான்.
இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஸ்நேகிதி சுபா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த தைப்பூச திருநாளில் முருகனை வழிபட்டு எல்லா வளமும் நலமும் பெற வேண்டும்னு எங்கள் சேனல் சார்பாக நாங்கள் வாழ்த்துறோம். இத்துடன் உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் தோழி சுபலட்சுமி முத்துக்குமரன். வாழ்க வளமுடன். ஆத்மா நமஸ்தே. ஹரே கிருஷ்ணா. வெற்றியுமதே.